இருந்தார். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்பின் நல்ல பிதாவே, இயேசுவின் பரிசுத்தமான பெற்ற நாமத்தில் நம்ம தியானத்திலே ஒரு சிறு கூட்டமாக வேத பாடமாக தியானிக்கும்படி நீர் கொடுத்த உங்களுடைய வேதத்தையும் நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து போன உங்களுடைய சீசர்களையும் குறித்து தியானிக்கும்படி இந்த நேரத்தை ஒரு விசை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு அறிவாய் உங்கள் பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிறைத்து ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு தயவாய் எங்களோடு பேசும். நாங்களும் உமக்கு ஒரு சீசனாக இருக்க எங்கள் மூலமாகவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எதை அறிய வேண்டுமோ, பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் இந்த பிரசன்னத்தினால் நிரப்பும். தடைகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கடிந்து கொண்டு ஆவியிலே எங்களோடு நீர் இடைவிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீசர்கள் யார் என்றும் எப்படிப்பட்டவர்கள் என்றும் இயேசு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அறிந்து வைத்திருந்தார். 12 சீசர்கள், அவர்களுடைய சூழ்நிலை என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணநலன்கள் என்னவாக இருக்கும் என்பதை இயேசு தனிப்பட்ட முறையிலே அறிந்திருந்தார். அவர் அறிந்துதான் இந்த சீசர்களை அழைத்தார். தம்மோடு இருக்கும்படி அவர்களை சேர்த்துக் கொண்டார். ஆனால் இந்த சீசர்களிடத்திலே இருந்த சில மாம்சத்துக்குரிய காரியங்களை எல்லாம் பார்த்து அவங்க நடக்கிற நடையும், அவங்க பேசுகிற பேச்சும், அவங்களுடைய நினைவுகளையும் இயேசு பார்க்கிற போது அது அவருக்கு விருப்பமானதாக இல்லை என்றாலும் ஆண்டவர் அவர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்ததினாலே இவர்கள் சரியாக மாட்டார்கள் என்றோ அல்லது சரியான ஆட்களை நான் தெரிந்து கொண்டேன் என்றோ இவர்கள் இதற்கு தகுதியில்லை என்று சொல்லி யாரையும் அவர் இடையிலே எதையும் அவர்களுக்கு குறைகளை சுட்டி காட்டி அவர்களை தள்ளிவிடவோ அல்லது அவர்களை இந்த சீசத்துவத்துக்கு ஊழியத்துக்கு லாய்க்கில்லை என்று சொல்லவோ கூடாமல் அவர்களுடைய பண்புகளை அறிந்து அதற்கு ஏற்ற விதமாக கர்த்தர் அவர்களுக்கு கிரியை நடப்பித்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் காண முடியும். அல்லேலூயா. நம்முடைய அழைப்பும் இப்படித்தான். நம்மை அழைத்தவரும் நம்மிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய ஆரம்பம் என்னவென்று நமக்கு தெரியும், நம்முடைய முடிவு என்னவென்று நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஒரு சமயம் நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய கிரியைகள் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆரம்பத்தையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய முடிவையும் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை நடுவழியில் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. ஆனால் நாம் அவரை விட்டுவிட்டு விலகி போனால் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் நம்மை எந்த காரணத்திலும் அழைத்தவர், நம்மை கடைசி வரைக்கும் நடத்த உண்மையுள்ளவர். உங்கள் உள்ளத்தில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவேசு நாமத்தையும் நிலைநிறுத்த வல்லவர். பிலிப்பியர் 3:5 நம்முடைய உள்ளத்திலே நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்த வல்லவர். ஆனால் அந்த அவருடைய நாள் பரியந்தத்துக்கு நம்மை விடாதபடி நாம அவரை விட்டு விலகி சென்றால் அவரிடத்திலே நாம் குறை சொல்ல முடியாது. அதனாலே நம்மையும் அவர் எல்லாவற்றையும் அறிந்து அழைத்திருக்கிறார். நம்முடைய நற்குணங்களை கண்டோ, நமக்கு இருக்கிற திறமைகளை கண்டோ, தாளந்துகளை கொண்டோ அல்ல, அவருடைய இரக்கத்தினாலே நம்மை அழைத்தார்.
இந்த அழைப்பை நாம் நிச்சயப்படுத்தி கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் சீசர்கள் இயேசு எதிர்பார்த்தது போல காரியங்கள் இல்லாவிட்டாலும் சீசர்கள் இயேசுவை நம்பினார்கள். சீசர்கள் இயேசுவை நம்பினார்கள். இயேசு சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு மிகுந்த அவர்களுடைய பலவீனங்களிலே, அவர்களுடைய தவறுகளிலே, குறைகளிலே அவர்களை இயேசு திருத்துவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் ஏதுவாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்மிடத்தில் குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். அதன் நிமித்தமாய் ஆண்டவர் நம்மை கண்டித்து தள்ளிவிடுகிறவர் அல்ல. ஆனால் அந்த தவறுகளையும் குறைகளையும் உணர்ந்து அவரை விட்டு விலகாமல் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தாவீது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த போது அவன் உடனடியாக அறிக்கையிட்டான். யூதாசு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த போது அவன் அறிக்கையிடல. அவன் தன்னை குற்றப்படுத்திக் கொண்டு தனக்கு தானே அவன் நியாயம் தீர்த்துக் கொண்டான். ஒரு சமயம் அவன் போய் அறிக்கை மன கசந்து அழுது அறிக்கை இருப்பானால் ஆண்டவர் நிச்சயமா அவனுக்கு இறக்கம் கொடுத்திருப்பார். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அப்ப ரெண்டு பேருக்குரிய வித்தியாசம் என்னன்னா, மனிதர்கள் மாம்சத்தில் இருக்கிற நாட்களிலே குறையுள்ளவர்கள் தான். ஆனால் உணர்ந்து தேவனிடத்திலே ஒப்புரவாக்கிக் கொள்கிறவர்களுக்கு தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அதனால இந்த சீசர்கள் பல விதங்களிலே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், ஏண்டா இவர்களை அழைத்தேன், எதற்கு இவர்களை என்னோடு சேர்த்து கொண்டேன், இவர்களை தெரிந்து கொண்டது தவறாகிவிட்டது, இவர்களுடைய எண்ணங்கள் காரியங்கள் ஒன்றும் நமக்கு பிடிக்கலையே என்று சொல்லி அவர் அதற்காக அவர்களை கைவிடல, விட்டுவிடல, அவர்களை கண்டம் பண்ணல. அதற்கு மாறாக இவர்களை எப்படி சரிப்படுத்துவது என்று அவர்களை தம்மோடு வைத்து செயல்படுத்துகிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எப்படி இயேசுநாதருடைய காலத்தில் செயல்பட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சரிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறியலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், பேதுருவையும் யோவானையும் ஆண்டவர் ஒரு பகுதியாக அவர்களை ஒரு இணையாக வைத்து எல்லா இடத்திலும் செயல்பட்டு இருக்கிறார். பேதுரு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவசரப்பட்டு எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒருவர், திடீரென்று தீர்மானம் எடுக்கக்கூடியவர். அந்த பேதுருவோடு யோவானை இணைக்கிறார். யோவான் யார்? தேவன் மீது அன்பு காட்டின ஒரு அன்புள்ள சீசன், அன்பான சீசன். இப்ப இந்த அன்பான சீசனும் அவசரப்பட்டு இருக்கக்கூடிய இருந்த இந்த பேதுருவையும் கர்த்தர் பல இடங்களில் ஒன்றாகவே இவர்கள் செயல்படுகிறதை காணலாம். அப்படி ஒன்றாக செயல்பட்டதுனாலே இந்த பேதுருவும் யோவானை போல தன்னை மாற்றிக் கொள்வதற்கு கர்த்தர் இந்த யோவானிடத்திலே பேதுருவை இணைக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு நல்ல வசனம் ஒன்று நீதிமொழியிலே, அதாவது பேதைகள் ஞானிகளிடத்திலே சேர்வானால் பேதைகளும் ஞானிகளாய் மாறுவார்கள். பேதைகள் ஞானிகளிடத்தில் தங்குவார்கள், அவர்களோடு இருப்பார்களானால் இந்த பேதைகள் என்னவா மாறிடுவாங்களா? ஞானிகளாக மாறிடுவாங்களா? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறோம், ஞானம் அடைவோம். அப்படி இந்த அன்புரான யோவான் இடத்துல அதிகமாக பேதுருவை இணைத்துக் கொள்ள வைத்திருந்தார். பார்த்தீங்கன்னா யோவான் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பினை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். பேதுருவுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ இப்பொழுது உன் இஷ்டத்துக்கு இருக்க போகிறான், முதிர் வயதிலே உன் கரங்களை நீட்டுவாய், வேறொருவன் அதை நடத்துவான் என்று பேதுருவுடைய முடிவை இயேசு சொல்கிறார்.
21ஆம் அதிகாரத்துல. உடனே பேதுரு என்ன பண்றாரு? யோவானை பார்த்து கேட்கிறார், இவனுடைய முடிவு என்ன? அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஐக்கியம் இருக்கு. எனக்கு முடிவு இப்படி சொல்லுறீங்களா, அப்படின்னா இவன் முடிவு என்ன என்று இந்த பேதுருவையும் யோவானையும் ஒருத்தர் இப்படி நீங்க பல இடத்துல நீங்க இருக்கலாம். அதே மாதிரி என்னை காட்டி கொடுக்கிறவன் இந்த என்னோட கூட தாளங்களை கையிடுகிறான் என்று சொன்னபோது நானும் எல்லாம் கேட்கிறாங்க. உடனே பேதுரு யோவானிடத்துல சொல்லுறார், அவர் யாருன்னு கேளுன்னு இந்த பேதுரு யோவானிடத்துல கேட்கிறார். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் இயேசு ஒரு சேராக இணைத்து செயல்படும் போது இந்த பேதுருவும் யோவானை போல ஒரு நல்ல சாதுவான ஒரு மனிதனாக மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி நீங்க பாப்பீங்கன்னா பிலிப்பு எப்போதுமே அவன் கணக்கு பார்க்கக்கூடிய ஒருவர். பிலிப்பு அவருடைய தன்மை பார்த்தீங்கன்னா கணக்கு பார்க்கக்கூடிய ஒருவர். அந்த கணக்கு பார்க்கிறவரும் எல்லாவற்றிலும் ஒரு எச்சரிக்கை போல பேசுகிறதான இந்த பிலிப்பு நாத்தான்வேலோட சேர்றார். பிலிப்பு எப்படி கணக்கு பார்க்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாரு. உடனே அவர் சொன்னார், எப்படி கொடுக்க முடியும்? இவங்களுக்கு எல்லாம் 200 பணத்துக்கு போய் சாப்பாடு வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாதே அப்படி என்று பிலிப்பு இயேசு கிட்ட கணக்கு பார்க்கிறார். அதே மாதிரி சாதாரணமாக ஒரு விசுவாசம் இல்லாத நாத்தான்வேல், அவனை கவலற்ற இஸ்ரவேலன் என்று சொல்லப்படுகிறார், அவனை இந்த பிலிப்போடு சேர்த்து வைக்கிறார். அப்ப உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக்கப்படுகிறதை நாம் காண முடிகிறது. அதே மாதிரி பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுகிற தோமாவை சரியான ஒரு சிந்தை படைத்த மத்தேயு இடத்திலே இணைக்கிறார். மத்தேயு தோமா இவர்கள் ஒன்றாக செயல்படுவார்கள். மத்தேயு யாருன்னு கேட்டீங்கன்னா படிச்சவர், வரி வசூலிக்கிறார், நீதியா வாழணும்னு விரும்புகிறார். அதனாலதான் அந்த வரி வசூலிக்கிற சகையை கூட்டத்திலிருந்து வெளியே வந்தவர் மத்தேயு. தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் வெளியே வந்தார். அந்த சகையுடைய ஆட்களுக்கு இவர் நல்ல ஒரு சம்பளம் வாங்கி கொடுத்தார். சகையை ஏன் இயேசுவை காண வேண்டும் அவனுக்குள்ள வாங்கி வந்ததுன்னா, இயேசு ஒரு தெய்வம் என்கிற அந்தஸ்தையோட அவன் அப்படி பார்க்க வரல. இவன் யாருன்னு மத்தேயு தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்றாரு. நான் இந்த மாதிரி உங்க வேலையை நான் ராஜினாமா பண்றேன். உடனே இந்த சகையை கேட்கலாம், ஏப்பா இவ்வளவு நல்ல வேலை சம்பளம், இதை விட்டுட்டு நீ போனீங்கன்னா எப்படி உனக்கு இல்லைன்னா நான் இன்னொருத்தர போய் சேரணும் அப்படின்னு. இன்னொருத்தர யார் அப்படின்னா நான் ஏசியில போய் சேரணும் அப்படின்னா, அப்ப இந்த வேலை விட்டுட்டு அவர்கிட்ட போய் சேர போறியா அப்படின்னா, ஆமா அவர்கிட்ட போறேன். இதனால இவனுக்கு அப்ப நம்மளை காட்டிலும் நல்ல ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கிறாரா அப்படின்னா அவர் யாரு? இந்த மத்தேயு ரிசைன் பண்ணின லெட்டர் இன்னைக்கு ரோம் இருக்கிற வாடிக்கன் நகரில் ஆபீஸ் இருக்கிறதாக ஒரு பார்த்து சொன்னார். ஜான் திவாகரன் புருஷன் ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு தெரியும். அவர் ரோமன் நகருக்கு ரசிக்கப்பட்டவர். அவர் அந்த ரோமன் அங்கே ரோம் நகருக்கு போன போது இந்த மத்தேயு கொடுத்த ரிசைன் லெட்டரை அவர் பார்த்து வந்தாராம். அப்ப அந்த சமயத்துல அந்த சகையை போய் கேட்கிறான், எப்படி நம்மளை காலத்துல ஒரு நல்ல வேலை இருக்கு, யார் இவரு அப்படின்னா இவங்க என்ன வச்சிருக்கிறாரு, இதை விட ஒரு நல்ல வேலையை தேடி போனாங்கன்னா அந்த எண்ணத்துலதான் இந்த சகை அங்க போறான். ஆனா இவன் போகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. வசனம் சொல்லுறது, உங்க நினைவு என்னுடைய உங்க வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் மேலானவைகள். இவன் போறது வேறு விதமா பார்க்க போறான். ஆனால் கர்த்தரோ அவனை குறித்து வேறொரு திட்டம் வைத்திருந்தார். அன்பானவர்களே, சில சமயங்களிலே நாம் ஒன்றை நினைக்கலாம், ஆனால் தேவன் ஒன்றை செய்வார். அந்த தேவன் செய்வதற்கு விட்டு கொடுப்போமானால் அது மேலானதாய் மாறும். அதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதனால இந்த தோமாவையும் மத்தேயும் ஒரே தன்மையாய் இணைத்து அவர்களுக்கு சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவர்களுக்கு போதித்து இவர்கள் நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் கற்றுக் கொடுத்து தம்மோடு இருக்கும்படி அவர்களை நடத்துகிறார். இப்ப இயேசுவோடு இருக்கிற சீசர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய சந்தோஷம். சீக்கிரத்துல இயேசு ராஜாவாகிடுவார், இந்த ரோம் ஆளுகை போய்விடும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறாங்க.
வர்றான், அவன் மேல கை வைக்கிறார், அவனுக்கு சுகமாயிரு. கடற்கரை கண்ணு தெரியாம வர்றான், அவன் கண்ணை வைக்கிறார், அவனுக்கு பயன். இதை விட ஒரு பெரிய கலவை யாரும் கிடையாது. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம வருங்காலத்தில் பெரிய ஆகிடுவோம், ஏன்னா நம்முடைய தலைவர். ஆனா இயேசு அடிக்கடி சொல்றாரு, நான் அதுக்காக வரல, என் ராஜ்யம் உங்களுக்கு கரியதல்ல, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்திருப்பேன், நான் சீக்கிரத்தில் மறித்து அடக்கமாக்கப்பட்டு 3ஆம் நாளை எழுந்திருப்பேன் என்று சொல்றாரு. அதெல்லாம் இந்த நம்பல, இவங்களுக்கு அதெல்லாம் புரியவும் இல்லை, விளக்கவும் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் வந்துதான் நம்முடைய ராஜா பெரியவர், சீக்கிரத்தில் இந்த ரோம் ராஜ்யம் அழிக்கப்படும், நம்முடைய ராஜா பெரியவர் ஆகிடுவாரு, இந்த ரோம் ராஜ்யத்தை நீக்கிடுவாரு, இந்த உலகத்துக்கு ராஜாவா மாறிடுவார், இன்னும் நமக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மாறிவிட்டது. உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உடனே இயேசுவை பிடித்து சிலுவையில் ஆணினவன அவங்க பிச்சுட்டு ஓடிட்டான். இந்த யோவானை தவிர இயேசுவை யாரும் பின்தொடரல. பேதுரு கொஞ்சம் போனா அங்க ஏற்பட்ட சில சோதனையினால யாரோ இவரை பற்றியே தெரியாதுன்னு சமைச்சு சத்தியம் பண்ணி ஒரு காலகட்டத்தில் வஸ்திரத்தை விட்டு ஓடிட்டார்கள். இவங்க எப்படி இருந்தவங்க, இயேசுக்கு நாங்க தான் பெரிய ஆளாகும் சொல்லி அப்படி கொடுத்துட்டு இருந்தார். இந்த ஆட்கள் சூழ்நிலை மாறுபட்டது, எதிர்பார்த்த காரியம், நினைத்த காரியங்கள் நடக்காததுனாலே இவர்கள் எல்லாம் சிலரடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட காரியத்தை ஓடிட்டாங்க. ஆனாலும் இயேசு அவர்களை கைவிடவில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். இவர்களுடைய மேன்மையான அல்லது இவர்களுடைய ஏதோ நல்ல தன்மைகளை கண்டு கர்த்தர் இவர்களை அழைக்கல. இவங்க அதிகமா படிக்காதவங்க, பணக்காரங்க அல்ல, நடுத்தரமான நிலையிலே வாழ்ந்த எளிமையானவர்கள். இவர்களுக்கு தான் இயேசு மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவரை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் தான் இப்படி மாம்ச சிந்தையோடு உலக எண்ணங்களோடு வித்தியாசமான சுபாவங்களோடு இருந்த இந்த 12 பேரையும் எடுத்து இவர்கள் தங்களை நம்மோடு இருக்கும்படி இவர்களுக்கு அவருடைய அழைப்பும் அவருடைய தரிசனத்தையும் அவருடைய நல்ல பண்புகளையும் அவருடைய நல்ல குணங்களையும் இவர் அவர்களுக்கு போதிக்கிறார். அப்படி போதிக்கிற போது இந்த சீசர்களிடத்திலே மாம்சத்துக்குரிய காரியம் இருந்தாலும் ஆவிக்குரிய ஒரு நல்ல காரியம் இருந்தது. என்ன என்றால் இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே நம்பினாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஒரு புறம் அவர்கள் மாம்சத்துக்குரியவராக இருந்தாலும் இன்னொரு புறம் இயேசு சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற சுபாவங்களிலே இது ஒன்று, கீழ்ப்படுகிற சுபாவங்கள். இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம். இன்னும் எவ்வளவுதான் நீ காரியம் கொடுத்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் ஊழியர் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் நீ திறமசாலியா இருந்தாலும் சரி, அதை விட கர்த்தர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறார், அதுதான் மேலானது. அல்லேலூயா. சில சமயத்துல ஊழியம் என்று செய்வார்கள், தவறு இல்லை. ஆனால் தேவன் சில சமயத்துல சொல்லுவாரு, நீ இதை செய்ய வேண்டாம், இங்க பண்ண வேண்டாம், இதை கொஞ்சம் பொறுத்துங்க என்று. ஆனா அவங்க அதை கேட்க மாட்டாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு அது பெரிய நஷ்டமாயிடும். எங்கே தேவனுடைய காரியத்துக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ அது நிச்சயமாய் அவர்கள் வாழ்க்கைக்கு பெரிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால இந்த சீசர்கள் எவ்வளவுதான் தங்கள் சுய காரியங்களில் இருந்தாலும் இயேசு சொல்லுகிறதை அவர்கள் நம்புகிறவர்களாகவும்
கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அவங்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. உங்க படிச்சவங்களோ பணக்காரங்களோ சமுதாயத்துல மேன்மையான அந்தஸ்துள்ளவர்கள் அல்ல, சாதாரண ஆட்கள். ஆனால் இவர்களுக்கு கர்த்தர் தம்மோடு இருக்கவும் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அவர்கள் கேட்டதையும் திராணிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட அநேக காரியத்தை சொல்லுகிறார். சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் 3:14 படி பார்த்தீங்கன்னா மிக அருமையாக சொல்கிறார். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடைய கூட இருக்கவும். இதுதான் முக்கியம். ஒரு குருவை ஒரு சீசன் தொடர வேண்டுமானால் அந்த குருவோடு அந்த சீசன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவாவை ஒரு பெரிய தலைவனுக்கு அவ்வளவு பேருக்கு நடந்த மோசேக்கு ஒரு துணை தலைவராக கர்த்தர் மோசேயை யோசுவாவை உண்டாக்கினார். நம்ம யோசிக்கணும், ஒரு பெரிய தலைவர் மோசே, அந்த தலைவனுக்கு இந்த யோசுவாவை ஏற்படுத்தினார். மோசேக்கு இல்லாத பாக்கியம் இந்த யோசுவாவுக்கு கிடைக்கப்பட்டது. மோசேயை கர்த்தர் யோர்தானை கடக்க வைக்கல, இந்த யோசுவாவை யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே கொண்டு போனார். இந்த யோசுவாவை குறித்து சொல்லுகிற போது இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் அதுவும் இணைகிறது. 12 சீசர்களை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிற முதல் உபதேசம், நீ ரொம்ப குதிக்காத, ரொம்ப துள்ளாத, நீ என் கூட இரு, நான் என் பக்கத்துல உட்காரு. உனக்கு திறமை இருக்கலாம், லாபம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் இப்ப வேண்டாம். நீ உட்காரு, என் பாதத்துல உட்காரு, நான் சொல்றத கேளு. அப்படி என்று அங்கு தம்மோடு இருக்கும்படி விரும்பினார். அதற்கு தான் இவங்க எல்லாம் கீழ்ப்படிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா அப்படிதான். எவ்வளவோ காரியம் இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தார். அல்லேலூயா. பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா ஊழியத்தை முழுவதுமாக பொறுப்படுத்தப்பட்டதற்கு பிற்பாடு பல நாடுகளில் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. அது ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. அதாவது சபை தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் கூடுகிற ஒரு கூடுகை அமெரிக்காவில். அதற்கு ஸ்பெஷல் பிரசங்கியார், சிறப்பு பேச்சாளராக பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயாவை ஏற்பாடு பண்ணினார்கள். இதுக்கு அரேஞ்ச் பண்ணது பாஸ்டர் ஹென்றி ஜோசப். அவர்தான் இவரை கூட்டிட்டு போலான்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐயாவுக்கு தெரியாம கூட்டா வந்துருவாருன்னு. அப்ப ஐயா கிட்ட போய் இந்த மாதிரி அமெரிக்காவில் ஊழியர்கள் அல்ல, சபை தலைவர்கள், ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கு இருக்கிற தலைவர்கள். இப்ப ஏசியா எடுத்தீங்கன்னா பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்கள், மாநாதா எடுத்தீங்கன்னா பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்கள், எம்பிஏ எடுத்தீங்கன்னா அந்த காலத்தில் பாஸ்டர் குருதாஸ் அவர்கள், சச்சாபால் எடுத்தீங்கன்னா பாஸ்டர் வெள்ளஸ்ரீ சாலமன் அவர்கள். இப்படி அந்த சபையினுடைய ஸ்தாபன தலைவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற பெந்தேகோஸ்தே சம்பந்தமான ஸ்தாபன தலைவர்களுக்கு நீங்கள் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணாங்க. ஐயா சொன்னாரு, இந்த மந்தையை விட்டு நான் எங்கேயும் வர விரும்பலைங்க, கர்த்தர் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதனால நான் இதை விட்டுட்டு நான் வர முடியாதுன்றார். ஹென்றி ஜோசப் பாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டார். எப்பா, உலகத்தில் அவன் காத்து கிடக்கிறான், எங்கடா சான்ஸ் கிடைக்கும்னு, இப்படி ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டாங்கிறீங்களேன்னு சொல்லிட்டேன். இல்ல முடியாதுங்க, நான் சபை விட்டு வர முடியாது. ஒரு சமயம் நமக்கு அதை பற்றி அதிகமாக மேன்மையாக தெரியாது. ஆனால் ஒரு மெய்ப்பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாரம், என் ஆடுகளை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள இருந்தார், கூடாரத்துக்குள்ள இருந்தார். இதுதான் யோசுவா செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார். அதே மாதிரி 91 நினைக்கிறேன், பாலோகிஷோ அவர்கள் இங்கு வந்தார்கள் இந்தியாவுக்கு. பாலோகிஷோ வந்துட்டு அவர் புக் பண்ணும் போதே சொன்னாரு, நான் சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் தான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் எந்த சபைக்கும் பேச மாட்டேன், நான் எங்க சபைக்கு போயிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்தாரு, 3 நாள் கான்ஃபரன்ஸ், 3 நாள் அவர் மெரினா பீச்சில் பேசினாரு. 4
இதை சொல்றதுக்கு யோசிச்சுட்டு அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுனா அதனால உடனே போயிட்டாரு அப்படின்னா உண்மையான காரணம் சபைக்கு நான் போகணும். இதுதான் இங்க நம்மை மேன்மைப்படுத்துகிறதுக்கு ஒன்று அவரோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அது என்னத்தை காட்டுன்னா நம்முடைய ஜெபம், தேவ வசனத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும், நாம் நம்மை ஆண்டவரோடு இருந்து நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதுதான். இதைத்தான் இயேசு அவர்களுக்கு பயிற்சியாக கொடுத்தார். தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசு துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்ப இதுதான் இந்த சீசர்களுக்கு இயேசு கொடுத்த பயிற்சி. சீசர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் 12 பேர்களுக்கும் இயேசு கொடுத்த பயிற்சி. அவர் போதிக்கிற பொழுது, உபதேசிக்கிற பொழுது ஏதோ தலைமைக்காக அல்ல, அந்த நம்முடைய வாழ்க்கையில அன்றாட காணுகிற பயன்படுத்துகிற பொருட்களை உதாரணப்படுத்தியே அவர் அதிகமாக சீசர்களுக்கு நல்ல பாடங்களை, நல்ல உபதேசங்களை, நல்ல பண்புகளை, நல்ல சத்தியங்களை அவர்களுக்கு விளக்கி பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடுகளை மையமாக வைத்து ஆடுகள் எப்படிப்பட்டது, அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் இருக்கிறது எப்படி என்று ஆட்டையும் மேய்ப்பனையாக ஒப்பிட்டு அடிக்கடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். லில்லி புஷ்பம், லில்லி மலர், அதை அவர்களுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். லில்லி என்றால் அது வனாந்தரத்திலே வளரக்கூடிய ஒன்று. அதனுடைய நிறம் எப்படிப்பட்டது? வெண்மையானது, ரொம்ப தூய்மை வெண்மையானது. அப்படியானால் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். லில்லி புஷ்பத்தை குறித்து அவர்களுக்கு டீச் பண்ணுறார். திராட்சை செடியை குறித்து சொல்கிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். அப்போ ஒரு கிளை கனி கொடுக்கணும், ஒரு கிளை வளரணும், ஒரு கிளை புஷ்டி ஆகணும், ஒரு கிளை பசுமையா இருக்கணும்னா எங்க இருக்கணும்? செடியில் இருக்கணும். செடியோடு இறந்து இருந்தால்தான் அந்த கிளை என்ன செய்யும்? பணம் கொடுக்கும். அப்படி நீ என்னிலே இணைந்திருக்கணும். என்னிலே நிலைத்திருந்தா நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அது இருக்கும் என்று சொல்லி அப்படி திராட்சை செடியும் கிளையும் வைத்து அவர்களுக்கு என்ன செய்தார்? நல்ல உபதேசத்தை கொடுத்தார். பறவைகளை காண்பித்து உபதேசித்தார். பறவைகள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் தேவன் என்ன செய்கிறார்? விளைவிக்கிறார். விசுவாசத்தை தூண்டி விடுகிறார், நம்பிக்கை வளர பண்ணுகிறார். அவர்களுக்கு ஏதோ கூப்பிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கிற மாதிரி ஓடு, உட்காரு, நான் இதை பண்ணு அதை பண்ணு என்று அல்ல, அவர்களை அன்றாட காணுகிற காரியத்தை வைத்து இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டியது என்று சொல்லி பறவைகளை சாதாரண அற்பமானதை வைத்து பெரிய மகத்தான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் கவனிப்பாங்க, அது சின்ன கவலை தான், ஆனா அது ஒன்றை குறித்து கவலைப்படல. அவனை ரசிக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் பெற்று இருக்கிறார். உனக்கு அப்படிப்பட்ட உலக பிரகாரமான கவலை இருக்க வேண்டாம். ஆகாரத்தை குறிச்சோ வஸ்திரத்தை குறிச்சோ கவலைப்படாது. நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், நான் உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன் என்பதை போல அதை காண்பித்து அவர்களை விசுவாசத்தை தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை கொடுக்கிறார். கோதுமையை காண்பித்து அவர்கள் உபதேசிக்கிறார். இவர்கள் பசுமையா இருந்தாலும் இந்த கோதுமை மணி செத்தாதான் அநேக கோதுமையை கொடுக்கும். கோதுமை மணி வயலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த கோதுமை மணி என்ன ஆகணும்? சாகணும். செத்தா இன்னும் அநேக கோதுமை இருக்கு. அது என்ன அர்த்தம்? என்னன்னா அந்த கோதுமை என்பது சுயம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்ன ஆகணும்? சுயம் சாகணும். கோதுமையினுடைய தோற்றம் மறையணும். கோதுமையுடைய தோற்றம் மறைஞ்சதுன்னா புது கோதுமைகளை உருவாக்கலாம். அதனுடைய அர்த்தம் இதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, பெருமை, அகந்தை இவைகள் எல்லாம் சுயம்
ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு மாதிரி வைக்கிறேன் என்று கோதுமையை காண்பித்து அவர்களுக்கு நல்ல உதாரணங்களை சொன்னார். அதே மாதிரி வலை, மீன் பிடிக்கிற வலைகளை வைத்து காட்டுகிறார். அவர்கள் லூக்காஸ் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கே மீனெல்லாம் கிடைக்காம வலையை என்ன செய்கிறார்கள்? சுத்தம் பண்ணுகிறார்கள். சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. வலை மீன் கிடைக்கல, ஆனா வலையை சரி பண்றாங்க. அப்புறம் சுத்தம் பண்ணும்போதுதான் சொன்னார். அது எதை காட்டுதுன்னா, எப்படி இந்த வலையை அடுத்த மீன் பிடிப்பதற்கு தகுதி ஆக்கிக் கொள்வதற்கு சுத்திகரிக்கிறாரோ அதுபோல அந்த வலையை உபயோகப்படுத்துவதற்கு சுத்திகரிப்பது போல நான் உங்களை உபயோகப்படுத்துவதற்கு உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும், தூய்மையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கணும். அந்த வலையில ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் சிக்குண்டு இருக்குமானால் அந்த வலையை கொண்டு மறுபடியும் விரிக்க முடியாது. அதனால அதெல்லாம் தூக்கி எறியலாம். செடிகள் இருக்கலாம் அல்லது தேவையில்லாத உயிரினங்கள் அந்த வலையில சிக்கிருக்கலாம். அவை எல்லாம் தூக்கி எறிகிறார். அது மாதிரி வாழ்க்கையிலே நாம் எரியப்பட வேண்டிய எல்லாவற்றையும் வலையை சுத்தம் பண்ணுறது போல நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு அப்படி ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். மீன் ஆத்துமாக்களுக்குரியது என்பதை அதை கற்றுக் கொடுக்கிறார். குளித்த மாவு என்றால் நம்மிடத்தில் இருக்கிற தவறான காரியங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை என்ன செய்து கொடுக்கிறார்? கெடுத்து விடக்கூடாது. பாலுங்க ஒரே ஒரு சொட்டு தயிரை விட்டுப்பாங்க. அந்த அது 5 லிட்டர் தயிராக இருந்தாலும் சரி, பாலுல ஒரு சொட்டு தயிர் எடுத்து போட்டீங்கன்னா அது எவ்வளவு பாலாக இருந்தாலும் சரி, அது கொஞ்ச நேரத்துல ஒரு 4 மணி நேரம் 10 மணி நேரத்துல அவ்வளவு பால் தயிரா மாறிடும். அதை போல நீங்க உங்க தூய்மையான வாழ்க்கையில கர்த்தருடைய அழைப்பில உங்க குளிர்ந்தவை போல இருக்கக்கூடிய எந்த விதமான அசுத்தப்படுத்தக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுத்தால் முழு காரியத்தையும் என்ன செய்யணும்? உப்பு பண்ணிடும். அதனால குளிர்ந்த மாவை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி விதைகளை குறித்து சொன்னார். விதைக்கிறவரையா கருவி விதையை குறித்து சொன்னார். உங்க விசுவாசம் ஸ்திரமா இருக்க வேண்டும், உண்மையா இருக்கணும். அதே மாதிரி விதைக்கிற விதைகள் கற்பாறையிலே, வழியிலே, முள்ளுகிற இடங்களிலே அப்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இருக்கணும். 30, 60, 100 இருக்கணும் என்று சொல்லி அவர்களை தன்னோடு இருந்து அவர்கள் நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கும் உண்மையாக நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் தெய்வீக நல்ல சுபாவங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலையும் மறுபுறத்துக்கும் ஏற்ற ஒரு நல்ல போதனையை தான் இயேசு முதலிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருந்த சீசர்கள் அவசரப்பட்டு பேசி அவசரமான காரியத்தை செய்கிற பேதுரு சாதுவாக மாறினார். எரிச்சலும் ஆரம்ப நாட்கள் வசனத்தை வாசியுங்கள். லூக்காஸ் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 54, 56 வாசியுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இயேசு எருசலேமுக்கு போகலாம்னு புறப்பட்டாங்க. இப்பதான் நம்மளை கொல்ல வந்தாங்க, இப்பதான் அடிக்க வந்தாங்க, மறுபடியும் அங்க போவாங்க, நம்ம தடுக்கிறாங்க, நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கொள்ளட்டுமா யாக்கோபு யோவான்னு கேட்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு அவங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது? பலிக்கு பழி வாங்கணும், எரிச்சல். அப்படிப்பட்ட அந்த யோவானுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த விதமான சத்தியங்கள் என்னவானது? மிக அன்பு நிறைந்த ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறார். அப்புறம் எவ்வளவோ சித்திரவதைப்படுத்தி கூட அவர் ஒருபோதும் அவர் நம்முடைய இருதயத்தில் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. இவர்களுக்காக இயேசு போதித்தது மாத்திரமல்ல. வசனத்தை வாசிங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த
மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இயேசு இந்த சீசர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் இந்த 17ஆம் அதிகாரத்திலே காண முடிகிறது. அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற போகிறது. இயேசு தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து மரிக்க போகிறார். அதற்கு முன்பாக இந்த சீசர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் பொறுமையா வாசித்து பாருங்க. இந்த சீசர்களுக்காக அவ்வளவு பாரப்பட்டு ஜெபிக்கிறார். உலகம் தான் கெட்டு போச்சு, நான் இவங்க கெட்டு போகல, அதனால நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல, எனக்கு தந்த மகிமை, நான் உன்னுடைய மகிமையை கண்டிருக்கிறேன், நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்த தேவன், அந்த மகிமையை நான் கண்டிருக்கிறேன், அதே மகிமையை இவர்களுக்கு நீ காண வேண்டும், அந்த மகிமையை இவர்களை தகுதியாக்க வேண்டும் என்று இயேசு உபதேசித்தது மாத்திரமல்ல, அவர்களுக்காக பாரப்பட்டு செபிக்கிற ஒரு நல்ல இயேசுவாக அந்த நாட்களில் இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுதான் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கும் அதை முடிப்பதற்கும் இருக்கிறதான ஒரு மேன்மை. அவர் ஏதோ ஒரு டீச் பண்ணதோடு விட்டு விடவில்லை. நான் கற்றுக் கொடுக்கிறபடி கற்றுக் கொடுத்தாச்சு, அதனால் நடக்கட்டும் என்றல்ல. நல்ல ஆவிக்குரியவர்கள், நல்ல தேவ பிள்ளைகள் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பு கொண்டாடணும் அல்லது ஒரு ஊழியர்களை நடத்தணும்னு சொன்னா அவங்க பண்ண டீச்சிங் கூட அல்ல, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த டீச்சிங் அல்லது அந்த போதனை அவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யணும், அவர்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரணும், அவர்கள் வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வரணும், அவர்கள் வாழ்க்கையிலே அந்த போதனை அவர்கள் கடைபிடித்து நடந்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல ஆவிக்குரிய நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்பதையும் இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயத்துல பிரசங்கம் பண்ணிடலாம், பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பிரசங்கத்தை சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே செல்ல வேண்டும், கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை நடப்பிக்க வேண்டும், பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அது நன்மையாக மாற வேண்டும். அது யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் எப்படிப்பட்ட தருணத்தில் அவர்களை சந்தித்ததோ அவைகள் அவர்கள் விதத்திலே நிறைவேற்ற வேண்டும். சிலருக்கு ஆறுதலாக இருக்கலாம், சிலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், சிலருக்கு கண்டிப்பாக இருக்கலாம், சிலருக்கு எச்சரிப்பாக இருக்கலாம், சிலருக்கு கண்ணீரை துடைக்கலாம், சிலருக்கு விசுவாசத்தை தூண்டலாம். எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் செயல்படுகிற பொழுது அவைகள் கிரியை நடப்பிக்கிறது. என்ன செய்யணும்? பிரசங்கத்தோடு அல்ல, அது தொடர்ந்து கிரியை நடப்பிக்கும்படியாக இயேசு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை ஊழியமாக இருக்கலாம், ஆத்ம ஆதாயம் பண்ணலாம், நம்முடைய வீட்டு கூட்டங்களை நடத்தலாம். நாம் ஆண்டவரை பற்றி யாருக்காக ஏதாவது சொல்லி ஆத்மாவை சந்தித்திருந்தாலும் அவர்களை அதே இடத்தில் விட்டுவிடாதபடி அவர்களை கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலே நம்முடைய சிந்தையை வைத்து, ஆண்டவரே இந்த இடத்துல இந்த ஆத்மாவுக்காக உங்களுடைய நாமத்தை பற்றி சொன்னேன், ஆண்டவரே அவர்களை தொடர்ந்து பேசும் அந்த வார்த்தைப்படி அவர்கள் சந்திக்கப்படட்டும் என்று நாம் தொடர்ந்து செயல்படுவோமானால் நிச்சயமாக நம்மை கொண்டும் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அது மேன்மையான ஒன்றாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இந்த போதனையின் தேவன் செய்த இப்படிப்பட்ட விளைவுதான் தேவனுடைய மகாபெரிய திட்டம் அகில உலகத்துக்கும் கடந்து சென்றது. அல்லேலூயா. எருசலேமிலே ஒரு 12 பேருக்கு கொடுத்த அந்த உபதேசம் உலகம் முழுவதும், அல்லேலூயா, கிட்டத்தட்ட 210 நாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த 210 நாடுகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் 12 பேருக்கு அனுப்பி அது உலகம் முழுவதும் பறந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் அது எவ்வளவு ஆழமான, அதற்காக எவ்வளவு இயேசு ஜெபித்திருப்பார், அது இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளியே இல்லை. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், அவர்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 12 பேர்களிலே முதன்மையாக இருந்தவன் பேதுரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12 சீசர்களிலே முதன்மையாக இருந்தவன் பேதுரு. இவெல்லாம்
திருச்சபையை ஆரம்பித்த போது திருச்சபையின் பேராயராக இருந்த ஒரு சீசன் தான் இந்த பேதுரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருச்சபையினுடைய முதல் பேராயர் பிஷப் என்று சொல்றாங்க. அப்படி அந்த காலத்துல இருந்த அந்த சபைக்கு பேதுரு தான் முதல் சபைக்கு பேராயராக இருந்திருக்கிறார். இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையை ரெண்டு விதமாக நாம் இந்த வேதத்தில் காண முடியும். ஒன்று அவர் இயேசுவோடு இருந்த நாட்கள், இன்னொன்று திருச்சபையோடு அவர் இருந்த நாட்கள். இந்த ரெண்டையும் நாம் வேதத்திலே வருகிற நாட்களிலே நாம் தியானிக்க முடியும். இயேசுவோடு அவர் இருந்த நாட்கள், அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமானால், இவருக்கு சீமோன் என்கிற பெயர் உண்டு. சீமோன், இவருடைய ஊர் பெத்தசாயிதா என்கிறதான ஒரு ஊர். பெத்தசாயிதா என்கிற பட்டணம் இது கலிலேயா கடலுக்கு வடகரையிலே உள்ளது. கலிலேயா என்ற ஒரு கடல் உண்டு. அந்த கடலில் வடக்கு பகுதியிலே இருக்கிறது. பெத்தசாயிதா என்றால் மீன்களின் வீடு. பெத்தசாயிதா என்ற வீடு, ஹவுஸ் ஆஃப் ஃபிஷ் என்று சொல்கிறார்கள். இவருடைய தகப்பனார் பெயர் யோனா. யோனா, இந்த சீமோன் என்கிற தகப்பனாருடைய பெயர் யோனா. மத்தேயு 4:18-1:40 படி பார்த்தீங்கன்னா, இந்த சீமோனின் யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லப்பட்டது. யோனா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் புறா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேதுருவுக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவர்தான் அந்திரேயா. இந்த அந்திரேயா தான் முதலிலே இந்த பேதுருவை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பேதுருவுக்கு தன்னுடைய சகோதரன் அந்திரேயா. இவர்கள் பிறந்தது பெத்தசாயிதாவா இருந்தாலும் இவர்கள் வளர்ந்ததெல்லாம் கப்பர்நகூம் என்கிறதான பட்டணத்தில் தான் இவர்கள் வளர்ந்தார்கள். கப்பர்நகூம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேதுருவை குறித்து சிலருடைய கருத்து, இவர் படித்தவர் என்று சொல்கிறார்கள். சனகரிக்கும் என்கிற அந்த சங்கத்திலே இவர் படித்தவர் என்றும், நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை இவர் கற்று தேர்ந்தவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 4:13 வாசிங்கள். பேதுருவையும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருக்கபடி. இதுதான் நமக்கு ஆதாரம். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் பேதுரு படித்ததற்கு என்கிற ஆதாரமோ அல்லது நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டார் என்கிற ஆதாரம் இல்லை. பவுலுக்கு அந்த ஆதாரம் இருக்குது. நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் 8ஆவது நாளில் குற்றம் சேதமடைந்தவன் என்றெல்லாம் பவுல் சொல்கிறார். ஆனால் பேதுரு அப்படியே சொல்லல. ஆனால் வேதம் சொல்றது படிப்பறிவு இல்லாத பேதுரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பேதுரு என்பது வேதத்தின்படி படிப்பறிவாளர் தான். அதே மாதிரி இந்த பேதுரு திருமணமானவர் இயேசுவிடத்திலே வரும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 30 வயது இருக்கும் என்று கருதுகிறார்கள். மற்ற சீசர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 20-22 வயசுக்குள்ளவர்களான பேதுரு ஒருத்தர் தான் 30 வயசுல இயேசுவிடத்திலே வந்து சேர்ந்தவர். மற்றவர்கள் எல்லாரும் 20-22 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல இடகாத்திரமான வலிமை வாய்ந்த வாலிபர்களாகத்தான் இயேசுவோடு இந்த சீசர்கள் இருந்தார்கள். அந்த வாலிப வயது எப்படிப்பட்ட வயது நமக்கு நன்றாக தெரியும். எல்லா விதமான உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய, கவர்ச்சியாய் இழுக்கக்கூடிய அந்த வயதுதான் இவங்க இயேசு இடத்துல வந்திருக்கிறார்கள். இயேசு அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த பேதுரு விவாகமாகி மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர். கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? பவுல் சொல்கிறார்,
பேதுரு போல எப்படி சொல்றாரு, மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு போகணும். புதிய ஏற்பாட்டிலே கவனியுங்கள், சபையை இயேசு நிறுவுகிறார். இந்த சபையை நிறுவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மனிதன் யார் என்றால் பேதுருவை. இந்த பேதுரு யார்? விவாகமானவர். இன்றைக்கு சிலர் சொல்கிறார்கள், விவாகம் இல்லாமல் ஊழியம் செய்வதுதான் சியோனுக்கு போவோம், நாங்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள் என்று தங்களை அறியாமல் சொல்கிறார்களோ அல்லது அறிந்து சத்தியத்தை மறைத்து பேசுகிறார்களோ தெரியாது. ஆனால் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, சபையை யார் மூலமாய் உருவாக்குகிறார்? பேதுரு மூலமாக. பேதுரு யாரு? சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சபை நடத்துவதற்குரிய அழைப்பையும் அபிஷேகத்தையும் இந்த பேதுருவிடத்திலே கொடுக்கிறார். ஏன் விவாகம் இல்லாத, அப்படி ஆண்டவர் விவாகம் இல்லாமதான் ஊழியம் செய்யணும்னு தேவ சித்தமாக இருந்தா ஏன் ஒரு விவாகம் இல்லாத ஒருவரிடத்திலே இந்த சபை பொறுப்பை கொடுத்திருக்கலாமே? தேவன் என்றைக்கும் சரியாக செய்கிறவர், முன்னுக்கு பின் முரணாக அல்ல. மனிதன் வேண்டுமானால் தன்னுடைய சூழ்நிலைக்கும் தன்னுடைய காலத்துக்கும் தனக்கு ஏற்ற விதமாக காரியங்களை மாற்றிக் கொள்ளலாம். அது அவரவர்களுடைய காரியம். ஆனால் சத்தியம் என்ன சொல்கிறதோ அதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அவர்கள் பேசுகிறதை பேசிக்கொண்டு இருக்கிற அவர்கள் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் இந்த பேரு வாதம் முடித்து சபை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த வசனம் சொல்கிறது, சாமசுந்தரை அந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் ஒரு வித்தியாசமா சொல்லுவார். வாசிங்க அதை. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேவாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை என்ன செய்கிறார்? மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிந்தார். சாமசுந்தரை அடிக்கடி ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க போங்க, எப்படி போகணும்? மனைவியாகிய சகோதரியை கூட்டிட்டு போங்க, சகோதரியாக கூட்டிட்டு போய் மனைவி ஆகிறாதீங்க. மனைவியை சகோதரியாக கூட்டிட்டு போங்க, நல்லது. உங்க மனைவி சகோதரியாக இருக்கட்டும். ஆனா சகோதரிகள் கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் இருக்கிறாரு, அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நடக்குது. நம்ம அதை யாரும் யோசனை நான் சொல்லல. இன்றைக்கு அப்படி நடக்குது. கேட்டா சகோதரர்கள் சகோதரிப்பாங்க, கொஞ்ச நாள்ல மாறுபட்டு போகுது. நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்றேன் நினைக்காதீங்க, மற்ற இடங்கள் இருக்கு. மற்ற இடங்கள் இருக்கு. தலைமை சபை ஊழியர்களுடைய கூட்டத்துக்கே ஒரு சகோதரன் அப்படிதான் வந்தார். அவர் அந்த கிரிமிகன் அந்த பகுதி பகனவாக்க பகுதியில் இருக்கிறார். தலைமை சபை ஊழியத்துக்கு வந்தார். அப்போ அங்க வரும்போது ஐயா பார்த்துட்டு உடனே அதை அறிந்த உடனே அதை ஐயா தனியாக கூப்பிட்டு நீங்க வெளியே போங்க, இங்க வரக்கூடாதுன்றார். ஏன்? இவர் கட்டணம் மனைவியை விட்டுட்டு இன்னொரு சகோதரியை ஊழியருக்கு போறோம்னு கூட்டிட்டு போயிட்டு நாவடிகள் என்ன ஆகிடுது? இதுதான் நாம் அறிய வேண்டியதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய ஊழியத்தையோ நம்முடைய ஆத்துமாவையோ கரைப்படுத்தக்கூடியதாக. மனைவியாக நீங்க வைத்து சகோதரியாக நீங்க பாவித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய காரியம். தேவனுக்கு உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். ஆனால் சகோதரி சகோதரி என்று சொல்லி சத்தியத்துக்கு மாறாக நடந்தால் அது மிக ஒரு ஏமாற்றமும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாய் மாறிவிடும். ஆனாலே அன்பாளர்கள், நாங்கள் தான் சரியான ஊழியர்கள் என்றெல்லாம் சொன்னதற்கு நீங்க கொஞ்சம் கூட சட்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சத்தியத்தின்படி நடந்தால் நிச்சயமாகவே தேவன் நம்மை சரியான வழியை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம கீழ்ப்படிச்சா போதும். ஆதாம படிச்சுட்டு என்ன சொன்னாங்க? நன்மையாகிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நன்மையா இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப இது வேதத்துக்கு மாறானதா? தேவனுக்கு விரோதமானதா? இல்லை. தனிமையா இருக்கிறது, மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதெல்லாம். இவங்க நினைக்கிறாங்க நல்லதுங்கிறாங்க. யாரு
இதுதான் அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகள். சரி, இருக்கட்டும், பரவாயில்லை என்றாலும் நாம் அறிய வேண்டும். அதனாலே இந்த பேதுரு வாகமான ஒருவர், அப்படிப்பட்ட நல்ல வலிமை பெற்ற கட்டமைப்பு கொண்ட திடகாத்திரமானவர்கள் தான் இந்த பேதுரு. இவர் இயற்கையாகவே ஒரு தலைவனை போலவே செயல்படுவார். அதனாலதான் எல்லாருமே முந்தி முந்தி பேசுறது. சில பேர் அப்படி இருப்பாங்க, ஒரு சுபாவம் இருக்கும், ஒரு சுபாவம் இருக்கு, அச்சப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, அப்படியே ஒரு பாசம் சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க போனாலும் அதை முந்திக்குவாங்க. அதுபோல இந்த இயற்கையாகவே இந்த பேதுருக்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீமோன் என்றால் கேபா. இது அரமேய என்கிற இஸ்ரவேலுடைய மொழியை சேர்ந்தது. இந்த கேபா என்றால் பேதுரு என்ற அர்த்தம். பேதுரு என்ற அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு என்றால் கற்பாறை. இந்த சீமோனா இருக்கிற, யோனாவா இருக்கிற இந்த பேதுரு புறாவை போல அழைத்து கொண்டிருக்கிற உன்னை பேதுருவாய் என்கிற கிரேக்க மொழியில் பீட்டாஸ் என்றால் பீட்டர், பேதுரு, பேதுருவாய் மாற்றுகிறேன். பேதுரு என்றால் கற்பாறை. இந்த கற்பாறையை போல உன்னை இனி அடைந்து திரிகிற புறாவை போல அல்ல, உன்னை நான் ஒரு கற்பாறையை போல உறுதியான ஸ்திரமான திடமாக மாற்றுகிறேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் இந்த சீமோனுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதைத்தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க 1 10 வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் வீட்டிலே வந்து. லூக்கா 5 நமக்கு நிறைய தெரிஞ்ச வசனம் தான். இந்த திபேரியா கடல்ல போய் மீன் பிடிக்க போகிறார். திபேரியா என்று சொல்கிறது வேதத்திலே இதே கலிலேயா கடல் என்றும் கெனசரேத்து கடல் என்று சொல்வாங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது 3 கடல் அல்ல, திபேரியா, கலிலேயா, கெனசரேத் 3 ஒரே கடலுக்கு தான் அப்படி வேதத்துல கூப்பிடுகிறார்கள். இன்றைக்கு சில இடத்துல 3 இடத்துல 3 பேர் கூப்பிடுறாங்க. எல்லாம் ஒருத்தர் கண்மணிங்கிறா, ஒருத்தர் வந்து என்னமோ அப்படி சொல்றாங்க. எல்லாம் வித்தியாசமான பேர் இல்லை. அது போல அந்த நாட்கள்ல திபேரியா கடல். இந்த திபேரியா கடல்ல தான் பேதுரு மீன் பிடிக்க போனார் இயேசுவை வரதுக்கு முன்னாடி. இது பேதுருவுடைய அழைப்பாக இருக்கிறது. அங்கே போனாரு, அங்க மீன் கிடைக்கல. ராத்திரி எல்லாம் முயற்சி பண்ணினாரு, ஒரு மீன் கூட கிடைக்கல. இந்த திபேரியா அல்லது கலிலேயா என்கிற கெனசரேத்து கடல் கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் 600 படகுகள் அந்த கடற்கரையில இருந்ததா. 600 படகுகள் 600 படகுகள் இருந்த அந்த இடத்துல பேதுரு போய் ஒன்றும் கிடைக்காம வந்து வலையில கரையில உட்கார்ந்து வலையை அவர் அங்கு என்ன செய்கிறார், சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், இந்த கலிலேயா, திபேரியா, கெனசரேத்து கடல் என்பது 25 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடலும் 10 கிலோமீட்டர் அகலம் கொண்ட கடல். இப்படிப்பட்ட கடல் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த கடலில் தான் மீன் கிடைக்காமல் இந்த பேதுரு கரையிலே வந்து வலையை அலசி கொண்டிருக்கிறார். பேதுருடைய நிலை என்ன? தோற்று போனவர், சோர்ந்து போனவர், நம்பிக்கைக்கு போனது. அவர் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலிலே இப்படி ஒரு நிலை ஒரு நாளும் அவர் வந்ததில்லை. அதனால சோர்ந்து போய் தோற்று போனவனை போல வெட்கப்பட்டு கொண்டு கரையிலே வலையை அவன் அலசி கொண்டிருக்கிறான், கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறான், சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தான் இயேசு போய் பேதுருவுடைய படகை கேட்டு வாங்குகிறார். அல்லேலூயா. பேதுருவிடத்திலே மீண்டும் பேசுகிறார். யார் இடத்துல? தோற்று போனவன், தோல்வி அடைந்தவன், சோர்ந்து போனவன், அவன் வேலை செய்து நஷ்டப்பட்டவன். அவனை தான் இயேசு தேடி போய் அவனை அழைக்கிறார். அல்லேலூயா. அறிவாளி அல்ல, திறமசாலி அல்ல, ஏதோ நல்ல சமுதாயத்தில் பேரும் புகழுமாய் இருக்கக்கூடியவன் அல்ல. யாரை தேவன் அழைக்கிறார்? தோற்று போனவனை, செயலற்றவனை, சோர்ந்து போனவனை, நஷ்டம் அடைந்தவனை, வெட்கப்பட்டு தலை மீது நிற்கிறவனை தான் இயேசு
வைக்கிறார். அவனை தான் அழைத்து பேதுருவிடத்திலே சொல்கிறார், நீ வலையை கொண்டு போய் மறுபடியும் போடு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேதுருவிடத்திலே நேரங்கள் சொன்னார்களா, இவங்க எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாலும் இயேசு சொன்னா கீழ்ப்படுகிற இருதயம் கொண்டவர்கள். இந்த பேதுரு சொல்லாம, அப்பா நீங்க யாரு, நான் எத்தனை வருஷமா அந்த கடல்ல இதே கடல்ல மீன் பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாது, மறுபடியும் போய் போன சொல்றேன், ராத்திரியெல்லாம் போன ஒன்றும் கிடைக்கலையே அப்படி என்று வாக்குவாதம் பண்ணல. இயேசு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணல. இயேசு சொன்னார், உடனே அவன் செய்யறான், கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் பெருமையாக தெரியலாம், எதிராக தெரியலாம், நம்பிக்கைக்கு தெரியலாம், தோற்று போயிருக்கலாம், நஷ்டமாக தெரியலாம். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அத்தனை நன்மையாக மாறும். அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிவிட்டேங்க, இனி ஒண்ணு நடக்காத விட்டுடுங்க அப்படியே நல்ல. இயேசு சொல்வாரா அதை அப்படியே சரியானது போட்டா நடந்தது என்ன? ஏராளமான மீன். இதுவரைக்கும் அவனுடைய மீன் பிடிக்கிற தொழிலை இப்படி ஒன்றை அவன் கண்டதில்லை. அவனுடைய இருதயமே அதிர்ந்து போனது, ஆச்சரியப்படுகிறான். இப்படி ஒரு மீன் எங்க கிடைச்சது, யாருக்கும் கிடைக்கலையே, இழுக்க மாட்டான் இருக்கிறான். அதனாலதான் வந்து என்ன செய்யறான், இயேசுவின் நாளில விழுந்தான். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒன்றை என் வாழ்க்கையிலே பார்க்கலையே, இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கலையே என்று சொல்லி அப்படியே இயேசுவின் நாளிலே வந்து விழுந்து விடுகிறார். அல்லேலூயா. அப்பதான் இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்யாத, மீன்களை அல்ல மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்று. அல்லேலூயா. இதுதான் பேதுருக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. அழைப்பு எங்கே இருந்தது? பைபிள் காலேஜில் வச்சிருக்கிற சர்டிபிகேட்டை வச்சு அழைப்பு கொடுக்கல, காலேஜில் படிச்ச டிகிரியை வச்சு அழைப்பு கொடுக்கல, அல்லது சமுதாயத்தில் நல்ல பேரும் புகழமாய் இருக்கிற அந்த ஃபேமஸ் வச்சு அழைப்பு கொடுக்கல. வாழ்க்கையில நம்பிக்கைக்கு போன கடைநிலையில் இருக்கிறவனை தேடி அவனை பேசி அவனை பயன்படுத்துகிறார். ஏசியா மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களை தேடி சேர்த்துக் கொள்கிறார். விழுந்தவர்களை தூக்கி விடுகிறவர், தோற்றவர்களை சேர்க்கிறவர், விதவைகளை விசாரிக்கிறவர், கவலைத்தவர்களை காப்பாற்றுகிறவர். மனிதனால் எது ஆகாது என்று தள்ளப்படுகிறதோ அதையே ஆகும்படி செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அவருடைய அழைப்பு, இதுதான் அவருடைய தெரிந்து கொள்ளுதல். உங்களுக்கு என்னையும் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? நம்மிடத்தில் இருக்கிற மேன்மை ஒன்றுமே கிடையாது, அத்தனையும் குப்பை. அவருடைய இரக்கம் நம்மை தேடி வந்தது. அதனாலே நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவானாக இருக்க வேண்டும். பேதுரு அவர் அழைக்கப்பட்ட ஊழியத்தின் பாதையில் இயேசுவை பின்தொடர்கிறார். அப்பொழுது அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். தண்ணீர் மேல் நடக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 33 வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். அவர்களை பிடித்து அனுப்பிவிட்டு அவர் போகிற பொழுது நடு ஜாமம், அதாவது 4ஆம் ஜாமம் ஆகிவிட்டது. 4ஆம் ஜாமத்திலே இப்பொழுது கொந்தளிக்கிறது, கடல் காற்று வீசுகிறது, இவர்கள் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டு இருக்கிற போது இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். தண்ணீர் மேல் நடக்கிறார். யோபு இதை குறித்து சொல்லுகிறாரா, நீ ஒருவரே சமுத்திரத்தில் நடக்கிறவர் என்று யோபு தீர்க்கதரிசனமாக சொன்னார். அல்லேலூயா. யோபுக்கு இயேசு இருந்த காலத்துக்கு எவ்வளவு வித்தியாசமான ஆயிரக்கணக்கான வித்தியாசம். ஆனால் அன்றைக்கே இயேசு யோபு இயேசுவை பற்றி சொல்றாரு, நீ ஒருவரே தண்ணீரின் மீது நடக்கிறவர். அதனால இயேசு நடக்கிறார், அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அப்பொழுது 4ஆம் ஜாமம், இந்த 4ஆம் ஜாமங்கிறது 5 மணி, 1ஆம் ஜாமங்கிறது 6 to 9, 3 மணி வரை, 3 மணி நேரம் ஒரு ஜாமம். 6 சாயங்காலம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாமம். 9 12 மணி வரைக்கும் இருக்கிறது 2ஆவது ஜாமம். 12 3 மணி வரைக்கும் இருக்கிற 3ஆம் ஜாமம். 3 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் 4ஆம் ஜாமம். அதனால இந்த 3 மணி இருக்கிற அந்த இடைப்பட்ட நேரத்தில்
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது இயேசு இவனும் தண்ணீரிலே நடக்கும்படி இறங்கி போய் தண்ணீரிலே நடக்கிறான். சூழ்நிலையை பார்த்து அவன் தண்ணிக்குள் அமர்கிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் கதறுகிறான். இயேசு அவனை தூக்கி படகிலே உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. ரட்சியும் என்று சொல்கிறது பாவத்திலிருந்து ரட்சியும் என்றல்ல, தனக்கு உண்டாக போகிற நஷ்டத்திலிருந்து அழிவிலிருந்து என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லி அப்படி ஒரு ரட்சியும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவால் காப்பாற்றப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்து இந்த பேதுருவுக்கு கர்த்தர் நல்ல வெளிப்பாடு பெற்றிருந்தார். பேதுரு யாரு? வெளிப்பாடு. நமக்கும் வேதத்தை வாசிக்கிற போது கர்த்தர் வெளிப்பாடை பெற வேண்டும். எல்லா சீசர்களும் சொன்னார்கள், நீர் யார் என்று சொல்லுவது. ஒருத்தர் சொன்னார், நீர் மரித்து போன யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொன்னார். சிலர் சொன்னார்கள், நீர் எலியா என்று சொன்னார். சிலர் சொன்னார்கள், எரேமியா என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில ஒருவருக்கு சொன்னார். ஆனா பேதுரு மாத்திரம் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று. அல்லேலூயா. பேதுருக்கு கர்த்தர் வெளிப்பாடு. நாம் ஆவியிலே நடக்கும் போது, அபிஷேகத்திலே நடக்கும் போது, இயேசுவோடு இணைந்து இருக்கும் போது, இயேசுவுக்காக காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் எந்த காரியத்தையும் ஒரு வெளிப்பாடோடு கர்த்தர் செய்ய விடுவார் என்று அல்லேலூயா. வெளிப்படுத்துவார். பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் அழகாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. பேதுரு வெளிப்பாடு பெற்ற பேதுருவாய் இருக்கிறார். அதே மாதிரி இந்த பேதுரு மறுரூப மலையிலே இருக்கிறார். மறுரூப மலையிலே இருக்கிற மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-9 வசனத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். இந்த பேதுரு மறுரூப மலையிலே இருக்கிறார். அது மறுரூப மலைன்னு போட்டிருக்கா. அது ஆக்சுவலா பூலோக சம்பந்தமா எர்மோன் மலை. எர்மோன் மலை என்று நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோமே, பாட்டு போட பாடமா எர்மோன் மலைகளிலும் என்று சொல்லி. அதனால எர்மோன் என்கிற மலை இது நடந்தது இரவு நேரத்தில் நடந்த சம்பவம். இரவு நேரத்தில் மலையின் மீது ஜெபம் கேட்டு போறாரு. அங்க போகும்போது அங்க ஆண்டவர் இயேசு மறுரூபமாகிறாரு. மறுரூபமான உடனே அன்பானவர்களே ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. எப்ப? ராத்திரியில, பகல் அல்ல, ராத்திரி நேரத்துல. அந்த வெளிச்சத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னா மோசேயும் எலியாவையும் பார்க்கிறார். யார்? பேதுரு, மற்றவங்க கூட போன யாக்கோபு, யோவான் 3 பேர். மோசே இருந்தது இந்த இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 4000 வருடத்துக்கு முன்னாடி நடக்கிறார். இயேசு பிறக்கிறார். நியாயப்பிரமாண காலம். மோசேக்கு இயேசுவுக்கு கிட்டத்தட்ட 2000 வருட காலம். இந்த 2000 வருட காலத்துல இந்த மோசே எப்படி இந்த பேதுருக்கு மோசே தெரியும்? பேதுரு மோசேயை பார்க்கறதுக்கு எந்த விதத்திலும் காட்சி கிடையாது. அதே மாதிரி அந்த நாட்கள் வந்து எலியா எப்படி இந்த பேதுருக்கு இவர் எலியா என்று சொல்ல முடியும்? இங்கே நாம் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கும் இங்கே இயேசு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால் பரலோகம் மறுமை உண்டு என்பது நிச்சயம். பரலோகம் உண்டு என்பது சத்தியமாய் என்பதை காட்டுகிற ஒரு சத்தியம். சொல்லுவாங்க, மரத்துக்கு பிற்பாடு யாருங்க பார்த்தது, எதுங்க பார்த்ததுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு மறக்காம அதோட கதை முடிஞ்சு போச்சு. பரலோகத்தை பார்த்தியா, பூலோகத்தை பார்த்தியா, நரகத்தை பார்த்தியா, எல்லாம் கதை கப்சா என்று சொல்லி தன்னை தானே கேள்வி பண்ணுவார்கள். இல்லை, மிக தெளிவாக நமக்கு சத்தியம் விளக்கிறது. இந்த பேதுரு இயேசு பிறந்ததற்கு பிற்பாடு 1ஆம் நூற்றாண்டிலே இந்த பேதுரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் காலத்திலே இந்த பேதுரு எர்மோன் மலையிலே, மறுரூப மலையிலே இந்த மோசே எப்படி சொல்கிறார்? அப்படியானால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள், இளைப்பாறுகிற இடத்துல இளைப்பாறுகிறார்கள். அப்ப பரலோகத்திலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு அங்கே செயல்பட முடியாது. ஆனால் இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்துக்கு போயிருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்களை நாம் சந்திக்க முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுதான் நம்ம மரணத்தில் சொல்றோம். நம்ம எழுந்துல போயிருக்கிறாங்க அப்படின்னு. இதுதான் உண்மை. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கு பிரியமா இருந்து கர்த்தருடைய அவங்க மரணத்தை சந்தித்திருப்பாங்க.
அதுதான் அங்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எலியா வந்திருக்கிறாரே, அப்படியானால் அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் 100% உண்மை 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 என்பதை எல்லாரும் நாம் மறைக்காமல் அது உண்மையான நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தோடு நடுக்கத்தோடு கற்றுக்கொண்டு நாமும் ஆண்டவர் வருவாரானால் மறுரூபமாவதற்கு ஆயுதமானார், மரணம் நம்மை சந்திக்குமானால் மகிமையிலே அவர்களை காண ஆயுதமானார். வேறொரு சீசன் அதை கண்டால் அதை அங்கே அறிக்கையிடுகிறார். நாமும் காணுவோம் என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முன்னேற்றுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். 12 சீசர்களுக்கு இயேசு நல்ல போதனையை கற்றுக் கொடுத்தார். அவரவர்களுடைய சுபாவங்களை அறிந்து ஏண்டா இவர்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வேதனைப்படாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அவர்கள் எல்லாம் ஸ்திரப்பட வைத்தார். அவர்களை கொண்டு தேசத்தை கலக்கினார். அவர்களை கொண்டுதான் இந்த ஆண்டு 2000 ஆண்டுகள் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் 210 நாடுகளுக்கு இந்த சுவிசேஷம் போய் கொண்டிருக்கிறதே. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்களும் நாம் தேவனுடைய பார்வையில் சீசர்கள். அவர் அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள் என்று சொல்கிறார். நீங்களும் நான் சீசர்கள். சீசன் என்றால் குருவை பின்தொடர்கிறவன் சீசன், குருவை போய் இருக்கிறவன் சீசன். நம்முடைய குரு இயேசு, நம்முடைய குரு இயேசு. இயேசு யார்? அறியாமையுள்ள இருளை நீக்குவதற்காக உலகத்துக்கு வந்தவர். அறியாமையுள்ள இருளை, பாவ இருளை நீக்குவதற்கு இயேசு வந்தார். அந்த இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள் நாம், அந்த குருவை பின்பற்றுகிற சீசர்கள் நாம். நாமும் குருவனுடைய போதனையை நாம் சீசர்களாக இருந்து அவரிடத்திலே கற்றுக்கொண்ட நற்பண்புகளை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல சீசனாக, வேறொரு கருணை அல்லது வேறொரு அவசரப்பட்டு மாம்சத்தில் இருந்தாலும் காலம் மாறின போது தேவன் மகிமையை கண்டார், தேவன் மகிமையை கண்டார், தேவன் பிரசன்னத்தை பெற்றார். தேவனுடைய கருத்தை பயன்படுத்துகிற ஒரு வல்லமையான தேவன் மனிதனாக அவர் மாற்றினார். நம்மை அழைக்கும் அப்படிதான், நம்மை நெறிகளும் அப்படிதான், நம்மை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் அறிந்திருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம், ஒவ்வொருவரும் தேவனை கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையான கிரியைகளை உருவாக்குவார். சத்தியத்தை கேட்போம், செயல்படுத்துவோம்.